2012 கடலுக்குள்ள காணாம போனவர் 2014 உயிரோட வராரு. ஆல்வராங் அப்படின்ற ஒரு கடலுக்குள்ள ஒரு சின்ன போட்ல மீன் பிடிக்க போறாரு. எப்பவும் வர பார்ட்னர் அன்னைக்கு வரலையா, அதனால ஒரு 22 வயசுல ஒரு புது பையனை கூட்டிட்டு போறாரு. 15 மைல் கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய அலையில மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுல அவங்க போட்ல இருக்க இன்ஜினும் வேலை செய்யல, பேட்டரியும் செத்து போச்சான். இதனால கடல் போற போக்குல அடுத்த 438 நாள் இவர் பயணம் பண்றாரு. அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா சர்வை பண்ணிருக்காருன்னா, ஒரு கடல் பறவை போட்ல உட்கார்ந்துச்சுன்னா அதை பிடிச்சி ரக்கையை உடைச்சு போட்டுருவாங்க. அதை கொன்னுட்டா கெட்டு போயிரும், ரக்கையை உடைச்சு அப்படியே போட்டா அது உயிரோடு இருக்கும், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிருந்திருக்காரு. கடல் தண்ணியை குடிச்சா ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடலாம வந்துச்சுன்னா அதை பிடிச்சி அதோட ரத்தத்தை குடிச்சிருக்காரு. 438 நாள் கழிச்சு இவர் கரையை சேர்றாரு. ஆள் பார்க்க ரொம்ப நெளிஞ்ச மாதிரிலாம் தெரியல, கொஞ்சம் குட் ஹெல்த்லயே இருந்திருக்காரு. அவர்கிட்ட கேக்குறாங்க, ஏன் அவன் கூட ஒரு சின்ன பையன் தானே, அவன் எங்க அப்படின்னு கேட்டா அந்த பையன் 4 மாசத்துலயே இறந்துட்டானா. ஏதோ ஒரு கடல் பறவையை சாப்பிடும் போது அதுக்குள்ள விஷப்பாம்பு இருந்துச்சு, அதையும் சேர்த்து இந்த பையன் சாப்பிட்டான் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவனோட உடம்ப 6 நாள் வச்சிருந்து அது கூட பேசிக்கிட்டு இருப்பானா, இந்த நைட் நல்லா தூங்குனியா, சாப்பிட்டியா, இப்படிலாம். ஒரு கட்டத்துல ஐயோ நம்ம லூஸ் ஆயிட்டே வரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையே கடலுக்குள்ள தூக்கி போட்டான்.